ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் நலன் சேனல். என்ற பேரில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான தற்போது ஒரு புதிய அறிவிப்பு வெளியே இருக்குது. அது என்ன அறிவிப்பு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாமாங்க. அதாவது மேல்முறை செய்து காத்து கொண்டு இருப்பவருக்கும் மற்றும் மேல்முறை செய்து அவங்க தகுதியானவர் என்று கருதப்பட்டும் அவங்க முதல் தவணை இன்னும் வந்திருக்காது. சில பேருக்கு மேல்முறை செய்து அவங்களுக்கு இன்னும் கலவை நடைபெற்றிருக்காது. அதற்கான காரணம் என்ன மற்றும் அரசாங்கம் தற்போது ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி செக் பண்ணுறது மற்றும் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்கும், அவங்க இந்த மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ண முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மகளிர் உரிமை தொகை மேல்முறை செய்து காத்து கொண்டு அனைவருக்கும் கலவை தற்போது நடைபெறாமல் இருக்குது. அதற்கான காரணம் என்னவென்றால் மகளிர் உரிமை தொகைக்கு தற்போது அனைவரும் மேல்முறை செய்திருப்பாங்க. அவங்களுக்கு சில பேருக்கு இன்னும் கலவை நடைபெற்றிருக்காரு. அதற்கான காரணம் என்னவென்றால் தற்போது தமிழ்நாட்டில் மழையின் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் போய்கொண்டு இருக்குது. அதற்கான ஃபண்டில் அரசாங்கம் தந்துன்னு இருக்காங்க. அதற்கான நிதியெல்லாம் அதனால் சில பேருக்கு இன்னும் கலவை நடைபெற்ற இருக்காரு. சில பேர் அவங்களுடைய மாவட்டத்தில் அவங்க மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அரசாங்கம் அதற்கான தீவிர கண்காணிப்பில் இருப்பதால் அதனால் நிறைய பேருக்கு இன்னும் அவங்களோட வெரிஃபிகேஷன் ஆன்லைனில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் உங்களுடைய அலுவலர்கள் எல்லாருமே அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தரவுலேருந்து அவங்க கவனம் செலுத்தியிருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மகளிர் உரிமை கொஞ்சம் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சில பேருக்கு அவங்களுடைய தகவல் இன்னும் கிடைக்காமல் இருப்பதால் அவங்க இந்தமாரி சில பேருக்கு வெரிஃபிகேஷன் இன்னும் பண்ணாமல் இருப்பாங்க. சில பேருக்கு மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் தந்திருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக லொக்கேஷனில் தான் எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு கால் வரும். ஏன்னா நிறைய பேருக்கு கால் பண்ணி தான் மேக்ஸிமம் கேட்குறாங்க. யாருக்கு ஆஃப்லைனில் யாரும் வரதில்லை. நேரில் யாரும் உங்களை கலவையில் ஈடுபடுறதில்ல. எல்லாருமே கால் பண்ணி தான் கேட்குறாங்க. அந்த மொபைல் நம்பர் நீங்கள் கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் சில பேர் அந்த மொபைல் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாமல் விட்றாங்க. சில பேர் நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவில் வச்சுருங்க. அதனால் அவங்க கால் பண்ணும்போது உங்களுடைய கால் அவங்க வராமல் போகிறதுனால அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் அவங்க பெண்டிங்கில் வச்சுருப்பாங்க. சில பேர் உங்களுடைய அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அவங்க இதெல்லாம் எல்லாமே கரெக்டாக வச்சு பாருங்கள். ஏன்னா மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் மொபைல் நம்பர் மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக வச்சுக்க மாட்டுறாங்க. அது மூலிமா அவங்களுக்கு இன்னும் கலவையில் இன்னும் ஈடுபடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக வச்சு பாருங்கள். மற்றும் மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறை செய்து அவங்களுக்கு முதல் தவணை பணம் இன்னும் ஏன் வரலன்னா, சில பேருக்கு அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சில பேருக்கு இஷ்யூவாக இருக்கலாம். அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டு லிங்க் ஆகாமல் இருக்கலாம். அதனால் அவங்களுக்கு மணி வந்திருக்காது. ஆனால் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே உங்களுக்கு வரும். இந்த மாதம் இறுதிக்குள்ளேயே கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பவும் சொல்லியிருக்காங்க அரசாங்கம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சில பேருக்கு அவங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு தபால் மூலியமாக எதனா வந்திருக்கா சொல்லிட்டு அது கூட உங்களுக்கு தெரிய வரும் உங்களுக்கு. அதனால் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்துங்க நீங்கள். ஏன்னா சில பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்கம் போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக அதை மணி ஆர்டர் மூலியமாக அவங்க பணம் அனுப்பி வைக்கிறாங்க. அதனால் வருவதற்கு உங்களுக்கு தாமதமாகலாம். ஆனால் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மேல்முறை செய்து தகுதியான விண்ணப்பதாரர் அவங்களுக்கு முதல் தவணை இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா சில பேர் 2, 3, 4 அக்கௌண்ட்டு வச்சுருப்போம் பேங்க் அக்கௌண்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு அக்கௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அரசாங்கம் உங்களுடைய ஆதார் கார்டு எந்த பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிருக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக அவங்க அமௌண்ட் செலுத்துவாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாம் பாருங்கள் நீங்கள். ஏன்னா சில பேருக்கு 2, 3, 4 அக்கௌண்ட் வச்சுருக்குங்க. அதில் எதனா ஒரு அக்கௌண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லாருமே எல்லா அக்கௌண்ட்டும் செக் பண்ணி பாருங்கள். இல்லை அப்படி செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு வரேன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு எதனா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்கள். லிங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு மணி கரெக்டாக உடனே உங்களுக்கு ஆட் ஆகும். இல்லை உங்களுக்கு ஆட் ஆகுது தாமதம் ஏற்படும். மற்றும் சில பேருக்கு மணி ஆர்டர் மூலியம் வந்திருக்கும். அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள். இல்லை நீங்கள் போய்ட்டு உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் போய் கண்டிப்பாக கேளுங்க நீங்கள். அவங்க சொல்லுவாங்க. மற்றும் ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டிருக்கான்னு சொன்னால் அந்த லிஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணி மூலமாக உங்களுக்கு தெரிய வரும். அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருந்ததுன்னா உங்களுக்கு கால் வெரிஃபிகேஷன் எதுவுமே வராது. உங்களுக்கு கலவையில் ஈடுபட மாட்டாங்க அவங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கான வெப்சைட் லிங்க் கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வெப்சைட் டேரெக்டாக ஓப்பன் ஆகும். அவங்க பார்க்கலாம். அதை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட ஸ்டேட் இருக்கும். உங்களுடைய ஸ்டேட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே தமிழ்நாடு சொல்லிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்து
ஸ்கீம்னு இருக்கும். அங்கே வந்து ஆல் ஸ்கீம்னு சொல்லிட்டு அது இருக்கும். கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கினீங்க. வெயிட் பண்ணி எல்லாமே கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிக்கினீங்க. சில பேர் வந்து நெட்வொர்க் எரராக வந்து உங்களுக்கு வந்து லேட் ஆகலாம். அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா 1 டைம் ஆர் 2 டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகாதுங்க. அப்புறம் வந்து உங்களோட ஏரியா கேட்கும். நீங்கள் வந்து நகர்ப்புறமா கிராமப்புறம்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நகர்ப்புறம்னா கண்டிப்பாக வந்து அர்பன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிராமப்புறம்னா ரூரல்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து இங்கே கிவன் கோடு இருக்கும். அது கிவன் கோடு எதுவுமே இல்லைங்க. இங்கே சைடில் வந்து கேப்சா தந்திருப்பாங்க. அந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சில பேர் வந்து மிஸ்டேக்காக வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னே அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக கேப்சா வந்து என்டர் பண்ண பாருங்கள். உங்களுக்கு வந்து கேப்சா வந்து உங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். வெயிட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இங்கே வந்து இந்த பச்சை கலர் பட்டன் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கேப்சா வந்து ஓப்பன் ஆகும். அது மூலியம் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பேஜ் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இங்கே வந்து யாருமே வந்து திருப்பி வந்து கேப்சா வரையும் என்டர் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து மேலே வந்து இப்படி வந்து தள்ளி வந்தோன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து வந்திருக்கு எல்லாமே வந்து. அதனால் மேக்ஸிமம் வந்து கீழே பார்த்துங்க. நீங்கள் வந்து மேலே யாரும் திருப்பி யாரும் கேப்சா வந்து என்டர் பண்ணாதுங்க. அது மூலியம் வந்து உங்களுக்கு பேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. அங்கேயே இருக்கும். நீங்கள் வந்து மேலே தூங்கினே வந்தோன்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து இருக்கும். இங்கே வந்து உங்களுடைய மாவட்டம் வந்து எந்த மாவட்டம் சொல்லிட்டு கரெக்டாக வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்கள் வந்து தற்போது வந்து உங்களோட ரேஷன் கார்டு வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அங்கே வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்க. அது மூலிமா வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ வந்து நான் வந்து மதுரை மாவட்டம் வந்து கிளிக் பண்ணுறேன். நான் மதுரை மாவட்டம் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து அதேமாரி வந்து இங்கே வந்து மேலே வந்து நீங்கள் மேலே வந்து உங்களுக்கு காட்டும் கரெக்டாக உங்களுக்கு. அங்கே வந்து உங்களுடைய தாலுக்கா வந்து கேட்குங்க. உங்களுக்கு தாலுக்கா வந்து எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகுங்க. இங்கே வந்து உங்களுடைய கிராமம் வந்து எதுன்னு பாருங்கள். அல்லது வந்து உங்களோட வார்டு எதுன்னு பாருங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஊர் உங்களுடைய வார்டுலாம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து உங்களுடைய பேர் வந்து கண்டிப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வந்து வராமல் போகிறது வந்து அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வராது. ஆனால் மேக்ஸிமம் அந்த லிஸ்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அந்த பேஜ் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் உங்கள் ஊருக்கு நேராக வந்து அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அது மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நேம் தந்திருப்பாங்க. ஹஸ்பண்ட் நேம் தந்திருப்பாங்க. அவங்களுடைய ஜெண்டர் தந்திருப்பாங்க. வந்து எந்த ஸ்கீமில் தந்திருப்பாங்க பாருங்கள். நீங்கள் எல்லாமே கரெக்டாக பாருங்கள். அவங்களுக்கு எஸ்எஸ்சில் இருந்துச்சா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து மேல்முறை செய்திருந்தாலும் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கண்டிப்பாக வராது. நீங்கள் தான் பார்த்துங்க. இந்த ஊரில் வந்து இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேல்முறை செய்திருந்தாலும் இவங்களுக்கு வந்து அமௌண்ட் வராது. சில பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து போடும்போது வந்து மேல்முறை செய்து ஒருவராக இருக்கும். அவங்களோட ரேஷன் அட்டையில் வந்து யார் இந்த ஸ்கீமில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அமௌண்ட் வராது. நீங்கள் வந்து மேல்முறை செய்தவங்க மட்டும் எந்த ஸ்கீமும் இல்லாத இருந்தால் போதாது. நீங்கள் வந்து உங்கள் குடும்ப அட்டையில் வந்து யாருமே வந்து இந்தமாதிரி ஸ்கீமில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை தெரிந்து கிடைக்கும். ஏன்னா சில பேர் வந்து அவங்களுடைய மாமியார் மாமனார் சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் இருந்து இருப்பாங்க. அவங்க வந்து அந்த அட்டையில் இருப்பாங்க. அவங்களுடைய மருமகள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பித்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வறுமை கேட்டால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்களுடைய மாமனார் மாமியார் வந்து இந்த ஸ்கீமில் வந்து இருப்பதாக வந்து ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து மகளிர் உரிமை வந்து கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சில பேர் வந்து இப்படி விண்ணப்பத்தை வந்து தவறாக விண்ணப்பத்தை விட்டு வந்து அவங்க வந்து மகளிர் உரிமை வந்து வரவில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. மற்றும் வந்து சில பேருக்கு வந்து கலைகள் வந்து நடப்பது வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம். ஆனால் மேக்ஸிமம் வராங்க. ஏன்னா சில பேர் வந்து அவங்களோட மிஸ்டேக் வச்சுக்கின்னு அவங்க வந்து அரசாங்கத்தை மேலே வந்து குறை சொல்லியிருப்பாங்க. வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாம் கரெக்டாக வச்சு பாருங்கள். உங்களோட மொபைல் வச்சுன்னு பாருங்கள். அப்படி வந்து உங்களுக்கு எதுவும் தகவல் கிடையாது கண்டிப்பாக உங்களை தாலுக்கா ஆஃபீஸில் போய்ட்டு கேளுங்க. அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதுக்கான உரிய பதில் வந்து அவங்க தருவாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாமே கரெக்டாக வச்சுக்க பாருங்கள். தற்போது வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து விண்ணப்பிக்கும் வந்து அவங்க வந்து எப்போது விண்ணப்பிக்கலாம் மற்றும் வந்து அவங்க வந்து மகளிர் உரிமை வந்து விண்ணப்பிக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து அவங்க மகளிர் உரிமை தொகைக்கு வந்து ஜனவரி மாதம் வந்து புதிய அப்டேட் வந்து வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கேம்ப் வைப்பாங்களோ அல்லது வந்து இ-சேவை மூலியம் வந்து விண்ணப்பிக்க சொல்லுவாங்க கண்டிப்பாக தெரியாது. கண்டிப்பாக வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அரசாங்கத்துக்கு இப்போ வந்து அப்ரூவல் தந்தாங்க. நீங்கள் மேக்ஸிமம் வந்து புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறோன்னா கண்டிப்பாக இப்போ அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் தந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு வந்து உங்களுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து புதிய அப்ளிகேஷன் வந்து அவங்க வந்து விண்ணப்பிக்கும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக விண்ணப்பிக்கலாம். உங்கள் தகுதி இருக்கும் பட்சத்தில் வந்து உங்களுக்கு மகளிர் உரிமை வந்து மாதம் 1000 ரூபாய் கிடைப்பது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து இன்னும் வந்து அவங்கள வந்து கலவையில் வந்து இன்னும் ஈடுபடலை. அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து கால் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். சில பேருக்கு வந்து முதல் தவணை பணம் வந்து ஏன் வரவில்லை அதற்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதனா கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக நம்ம சேனல் வந்து தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணி வரும். ஆனால் நம்ம சேனல் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.